ஹோட்டலில் காஞ்சனா, இதோ பாரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காதே. நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிஸ்னஸ் செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு தெருவுக்கு வந்தவர்கள் இருக்காங்க. நான் ஒரு ஜட்ஜ். நேருக்கு நேராக பல கேஸ் பார்த்துருக்கேன். பல முறை சங்கடத்துடன் தீர்ப்பு எழுதியிருக்கேன். தயவு செய்து வேண்டாம். கௌதம், அம்மா நீ பயப்படுகிற மாதிரி எதுவும் ஆகாது. காஞ்சனா கௌதமை அணைத்து கொண்டாள். செல்லக்குட்டி இல்லை, அம்மா சொல் பேச்சு கேப்பியா? பிஸ்னஸ் பண்ணுறவன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சியா? தினப்படி டார்ச்சர் தங்கம். உன்னால் முடியாது. நிம்மதியாக வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, குடும்பத்துடன் நேரத்தை செலவு பண்ணணுமான்னு நிம்மதியாக இருக்கணும்டா. தொழில் செய்யணும்னா ராப்பகலாக தூக்கம் இல்லாமல், வயிற்றில் சோறு இறங்காமல், குடும்பத்துடன் நிம்மதியாக நேரம் செலவழிக்க முடியாமல் கடனுடன் வாழணும்டா. அந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் தங்கம். கௌதம் எப்பவும் போல அம்மாவின் கொஞ்சலுக்கு கட்டுப்பட்டவனாக காஞ்சனா சமத்து. பாரு, உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பி இருக்கேன். கொஞ்ச நாள் ஜாலியாக இரு, நல்லா செலவு பண்ணு, சாப்பிடு, நிம்மதியாக இரு. அப்புறமா வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், சரியா? கௌதம் காஞ்சனா அவனுடைய கன்னத்தில் முத்தமிட்டாள். கௌதம் அம்மாவை கட்டி கொண்டான். காஞ்சனா, குறும்பு பண்ணக்கூடாது, முக்கியமாக பொண்ணுங்க பக்கம் போகக்கூடாது. நமக்கு அந்த பெண்கள் பாவம் வேண்டாம் தங்கம். கௌதம், அம்மா அதெல்லாம் பண்ண மாட்டேன். காஞ்சனா, நீ சும்மா இருந்தாலும் உன்னை சுற்றி சுற்றி வருவாளுங்க, பார்த்து சூதாகமாக நடந்துக்கோ. யாரையும் தொட்டு பேசிடாதே. வீடியோ எடுத்து உன்மேல் கேஸ் போட்டு விடுவாளுங்க. ஏற்கனவே உனக்கு அனுபவம் இருக்குது. அப்புறம் இந்த முத்தம் கித்தம் எல்லாம் வேண்டாம். இந்த காலத்து பெண் பிள்ளைகள் முக்கால்வாசி பேர் கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள். நீ வேற அழகு பையன், அவங்க வலையில் விழுந்துடாதே தங்கம். கௌதம், சரிம்மா. காஞ்சனா, ஜாக்கிரதை, உடம்பை பார்த்துக்கோ. ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. கௌதம் அப்பாவை பார்த்தான். நீலவன், பப்பி நீ பேச ஆரம்பிச்சா நேரம் போவதே தெரியாதே. டைம் ஆச்சு, கிளம்பலாம் என்று காஞ்சனாவை இழுத்தார். காஞ்சனா, முக்கியமாக கோபப்படக்கூடாது, பழிவாங்கும் எண்ணம் இருக்கவே கூடாது. கௌதம் சலிப்புடன், அப்பா. காஞ்சனா கௌதமை பார்த்து, இருடா, நல்லா புரிஞ்சுக்கோ. நேற்று அம்மா சும்மா அழுதேன், விளையாட்டுக்கு. டென்ஷனாக கொடுத்து, முக்கியமாக எங்கள் அண்ணன் வீட்டில் கலாட்டா பண்ணக்கூடாது. கௌதம் பல்லை கடித்து கொண்டு, அப்பா அட்ரஸ் தரவே இல்லை. காஞ்சனா, வேண்டாம் வேண்டாம் என்று நீலவண்ணனை இழுத்து கொண்டு காருக்கு சென்றார். கௌதம், அப்பா அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க, வேறையாவது சொல்லுங்க. அப்படி உலகில் இல்லாத பெரிய மனுஷனை நான் பார்க்கணும். காஞ்சனா பதற்றத்துடன், வேண்டாம் வேண்டாம். கௌதம், அம்மா செல்லம் தானே, அம்மா சொல் பேச்சு கேட்கணும். என்னை பாரு, லவ் யூ. கௌதம், அப்பா. காஞ்சனா இன்னும் அதிகமான பதற்றத்துடன், நோ சொல்லுடா, லவ் யூ. கௌதம், லவ் யூ. காஞ்சனா, சமத்துக்குட்டி, டேக் கேர், காரை எடுங்க என்று அவசரப்படுத்தி கிளம்பினான். காஞ்சனா கார் கிளம்பியதும், ஏங்க நேற்று நான் அழுதுருக்கக்கூடாது. அவன் எதுவும் கோவப்பட்டானா? அண்ணன் வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்துடாதீங்க, கோபக்காரன். நீலவண்ணன், சரி சரி, கொடுக்க மாட்டேன். காஞ்சனா, அவன் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டா இன்னும் எனக்கு சங்கடமாகிடும். அவங்க என்னை பற்றி என்ன வேணும்னாலும் நினச்சிக்கட்டும். கௌதமை தப்பாக நினச்சிடக்கூடாது. கௌதம் வாசலில் நின்று கண்ணை விட்டு மறையும் வரை காரை பார்த்து கொண்டு நின்றான். இவர்களுக்கு பிஸ்னஸ் மேல் உள்ள பயம் எப்பொழுது போகும் என்று நினைத்து கொண்டே ஹோட்டல் உள்ளே சென்றான். மாடியில் தங்கியிருந்த அறைக்கு சென்றான். கம்ப்யூட்டரை எடுத்து வைத்து வேலையை ஆரம்பித்தான். ரொம்ப போர் அடிக்க மதியம் கிளம்பி பவித்ரா வீட்டருகே சென்றான். சுற்றி சுற்றி பார்த்தான். இது என்ன வீடா, ஜெயிலா? இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வருவாளா மாட்டாளா என்று யோசித்து கொண்டே அந்த வீதியில் நடந்தான். 1 மணி நேரம் கடந்து விட்டு இருந்தது. இது வேலைக்கு ஆகாது, இந்த பெண்ணை எப்படி வெளியே வர வைப்பது என்று புரியாமல் அங்கிருந்து சென்று விட்டான். மறுநாள் பவித்ரா, அப்பா எனக்கு என்கே அசோசியேட்ஸ்லேருந்து இன்டர்வியூ வந்திருக்கு. கோயம்புத்தூர் உள்ளேதான், நான் போவேன், என்னை தடுக்கக்கூடாது. முத்து, சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன். எத்தனை மணிக்கு? பவித்ரா, நோ, நானே போவேன், 10 மணிக்கு. கோதை, ஏங்க அவளே போயிட்டு வரட்டும். வெளியே போய் 4 பேரை பார்த்து பேசினால் தானே அவளுக்கும் மன மாறுதல் கிடைக்கும். மனம் திறந்து யோசிப்பா, அவளுடைய வாழ்க்கையை பற்றி நல்ல முடிவு எடுப்பா. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன நினைப்போம்னு தான் யோசிப்பா. விடுங்க அவளை. முத்து, சரி போயிட்டு வா, ஆல் தி பெஸ்ட். பவித்ரா, தேங்க்ஸ். ஆனால் அம்மா சொன்ன மாதிரி எதுவும் இல்லை, யார் கூடயும் மனம் திறந்து பேச மாட்டேன். கோதை, சரி சரி என்று முத்துவை பார்த்து கண்ணடித்தாள். பவித்ரா குளிக்க சென்றாள். கோதை முத்துவிடன், வெளி உலகத்தை பார்க்கட்டும், யாரையாவது பிடிச்சதுன்னா கூட லவ் பண்ணட்டும். முத்து, பெத்த அம்மா மாதிரி பேசுடி. கோதை, எனக்கு என்னுடைய பெண் வாழ்க்கை தான் முக்கியம். ஏதாவது பேசினீங்க உங்களையே வேண்டாம்னு போயிடுவேன். என்னால் தனியாக சம்பாதிச்சு வாழ முடியும், தெரியும் இல்லை?
முத்து, நான் என்னடி பண்ணினேன்? என்னையே மிரட்டிட்டு இருக்க. நிலா, அம்மா அக்காவுக்கு மட்டும் லவ் பண்ண சொல்லுறீங்க, நானும் லவ் பண்ணட்டுமா? கோதை, உங்கள் அக்கா மாதிரி நல்லா படித்து திறமையாக இருந்தால் உனக்கும் அந்த வாய்ப்பு கொடுப்பேன். இல்லை, அவளுக்கு என்ன திறமை இருக்குது? பிரவீன் மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணி இருக்கா, அவள் திறமைசாலியா? கோதை, அவனை லவ் பண்ணினாலும் கடைசி நேரத்தில் தெளிவாகிட்டா. தனியாக வாழ முடிவு பண்ணிட்டா. அவளால் சொந்த காலில் நின்று யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ முடியும். உன்னால் முடியுமா? முதல்ல படிக்கிற வேலையை பாரு. நிலா என்று உதட்டை சுழித்து கொண்டே உள்ளே சென்றான். முத்து, பாத்தியா, நிலாவுக்கு தவறான எண்ணம் பிறக்க காரணமாக இருந்திருக்க. அவளும் இவளை மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுவ? கோதை, முதல்ல பெரியவளை செட்டில் பண்ணலாம், பிறகு சின்னவளை பார்த்துக்கலாம் என்று நகர்ந்தாள். முத்து தன்னுடைய மனைவியை நினைத்து வருந்தினார். பவித்ரா வீட்டிலிருந்து இறங்கி வீதியில் வேகமாக நடந்தாள். ஹலோ என்ற குரலில் திரும்பி பார்த்தாள். கௌதம் நின்று கொண்டிருந்தான். பவித்ரா அவனை கண்டு கொள்ளாமல் திரும்பி நடக்க கௌதம் அவளுடன் நடந்தான். பவித்ரா, இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா பார்த்தார்னா உன்னுடைய கை கால் காணாமல் போயிடும். உயிர் மேல் ஆசை இல்லையா? கௌதம், அடேங்கப்பா, என்ன உங்கள் அப்பா ரவுடியா? பவித்ரா நின்றாள். திரும்பி அவனை பார்த்து முறைத்தாள். வாயை மூடிக்கிட்டு போயிடு. எங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது பேசினா நானே கொன்னுடுவேன். கௌதம், ஐயோ, ரொம்ப பயமாக இருக்கே. சரி, எங்கே போகிற? பவித்ரா, இன்டர்வியூ. கௌதம், என்ன வேலை? ஹவுஸ் கீப்பிங் வேலையா? நான் வேணும்னா உனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கட்டுமா? பவித்ரா கோபத்தில் கொதித்தாள். டேய், நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை மாதிரி முட்டாளுக்கு தெரியாது. கௌதம், ஏன் 12வது படிச்சிருக்கியா? நான் உன்னை விட கொஞ்சம் கம்மியாக தான் படிச்சிருக்கேன். வேணும்னா என்னை விட 1000 ரூபாய் சம்பளம் அதிகமாக தர சொல்லுறேன். பவித்ரா, டேய், உன்னிடம் வேலை கேட்டேனா? போடா. கௌதம், உனக்கு கஷ்டம் இல்லாமல் வேலை வாங்கி தரலாம்னு நினச்சேன். நீ என்னவோ ரொம்ப பிகு பண்ணிக்கிற. பவித்ரா, போறியா இல்லையா? கௌதம், சரி போகிறேன். அது எதுக்கு திடீர்னு ராட்சசியாக மாறுற? பவித்ரா இவனிடம் பேசினால் டென்ஷன் தான் அதிகமாகும் என்று நினைத்து வேகமாக சென்று ஆட்டோ பிடிக்க முயற்சித்தாள். கௌதம், பவி, எனக்கும் லிஃப்ட் கொடுக்கிறாயா? பவித்ரா, நான் வேறு பக்கம் போகணும். கௌதம், நான் எங்கே போகணும்னு கேட்காமலே சொல்லற? பவித்ரா, நீ எங்கே போனாலும் நான் அதற்கு எதிர்பக்கம்தான் போகணும் என்று ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டாள். கௌதம் சிரித்து கொண்டே தன்னுடைய கார் பக்கம் சென்று அவளுடைய ஆட்டோ சென்ற பக்கம் தொடர்ந்தான். பவித்ரா திடீர்னு, ஆட்டோமேன் நிறுத்துங்க, நீங்கள் சொன்ன இடம் வரவே இல்லையே. பவித்ரா, நிறுத்துங்க ப்ளீஸ், அங்கே ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு இருக்கு, பாவமாக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நாயா? அதெல்லாம் ஏற்ற முடியாதம்மா, அசிங்கம் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் ஆட்கள் ஏற மாட்டாங்க. பவித்ரா, சரி நிறுத்துங்க என்று இறங்கி கொண்டு ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொண்டாள். தன்னுடைய கையில் இருந்த பாட்டிலில் தண்ணீரை கொடுத்து விட்டு கிளினிக்கை தேடினாள். அவளுக்கு தலைக்கு மேலே இங்கேதான் இன்டர்வியூ நடக்குதா என்று கௌதம் கேட்டான். பவித்ரா, கிறிஸ்டி, நாய்க்குட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு உதவி பண்ணுறியா? கௌதம், முடியாதே, நான் உதவி கேட்கும் பொழுது எனக்கு உதவி பண்ண தோணுச்சா? பவித்ரா, ப்ளீஸ். கௌதம் தூரத்தில் நிற்கும் தன்னுடைய காரை பார்த்தான். ஆட்டோவை நிறுத்தினான். கௌதம், பக்கத்தில் பெட் கிளினிக் இருக்கா? அப்படின்னா? கௌதம் நாய்க்குட்டியை காண்பித்து, ஹாஸ்பிட்டல் இருக்கா? இருக்குது சார், இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கௌதம், போகலாம். பவித்ராவை ஏறி உட்கார சொல்ல ஆட்டோக்காரன், சார், நாய் அடிபட்டிருக்கு. பவித்ரா, உங்கள் ஆட்டோவில் எதுவும் ரத்தம் சிந்தாமல் பார்த்துக்கிறேன். கௌதம், கழுவிக்கோ போயா என்று பவித்ராவை உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டான். பவித்ராவின் வெளிர் நீல உடையில் இரத்தக்கரை. அவள் நாய்க்குட்டியிடம், சீக்கிரம் போயிடலாம், சரியாகிடும் என்று சொல்லி கொண்டே வந்தாள். அது சத்தம் போட்டு கொண்டே வந்தது. கௌதம், என்ன நீ ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகிடுச்சு, அதை பற்றி யோசிக்க மாட்டியா? பவித்ரா, இது எவ்வளவு வேதனையில் இருக்குது, இதை விட ட்ரெஸ் முக்கியமா? கௌதம், இன்டர்வியூ. பவித்ரா நாய்க்குட்டியை பார்த்து, ஆனால் இது பாவம் இல்லை என்று சொல்ல அது கத்திக்கொண்டே இருந்தது. கௌதம் மனத்துக்குள், அப்பாடி, இது விசித்திரமான பொண்ணு தான், இவளுடைய மண்டைக்குள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் வந்ததும் டாக்டரிடம் நாய்க்குட்டியை எடுத்துக்கொண்டு ஓடினான். கௌதம் வெளியே நின்று கொண்டு ஃபோனை நோண்டி கொண்டிருக்க அங்கு டாக்டரை பார்த்து விட்டு வந்த பெண் ஒருத்தி, சார், ஒரு நிமிடம், நாய்க்குட்டியை பிடிச்சிக்கோங்க என்று கையில் இருந்த கயிறை கொடுக்க கௌதம் வாங்கி கொண்டான். கௌதம், கடிக்காது இல்லை? அவள், கடிக்க மாட்டான், பயந்துக்காதீங்க சார் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அவள் தன்னுடைய பையில் இருந்த பணம் எடுத்துக்கொண்டு டாக்டர் சீட்டை காட்டி மருந்துகளை
வாங்கி கொண்டு சாரி சார், ஒரே நிமிடம், காரில் இதை வச்சிட்டு வந்துடுறேன் என்று தன்னுடைய காரை நோக்கி சென்றான். 2 கையிலும் மருந்துகளை வைத்து கொண்டு கார் சாவியை எடுக்க முயற்சித்து கொண்டிருக்க கௌதம் ஓடி வந்து, கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன் என்று ஒரு கையில் நாயை பிடித்து கொண்டு கேட்டான். 2, 3 இருந்ததால் அவளால் அவன் கைக்கு கொடுக்க முடியாமல், சாவி பையில் முன்னாடி ஜிப்பில் இருக்கு, எடுக்க ஹெல்ப் பண்ணுங்க சார். கௌதம் அவள் சொன்ன இடத்திலிருந்து சாவி எடுத்து காரை திறந்து அவளுக்கு உதவினான். அவள் மருந்துகளை உள்ளே வைத்துவிட்டு, சாரி, உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் என்று அவள் கையில் இருந்த நாய்க்குட்டியின் கயிறை பிடிக்க முயற்சிக்க அது அந்த நேரம் பார்த்து இழுத்து கொண்டு ஓடியது. அவள் பதறி, காட் ப்ளீஸ் ஹெல்ப், வாகனத்தில் அடிபட்டுட போகுது என்று அவள் ஒரு பக்கமும் கௌதம் ஒரு பக்கமும் ஓட, இருவரும் சேர்ந்து நாயை பிடிக்க அது கௌதமை கடித்து வைத்தது. கௌதம் வலியில் கையை உதறினான். அவள், டாமி, என்ன இப்படி பண்ணுற என்று நாய்க்குட்டியை பிடித்து ஒரு அடி போட்டு காரில் உட்கார வைத்தாள். கார் கதவை சாத்திவிட்டு, சாரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்ததால் கொஞ்சம் டாமி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா, காயமாச்சா என்று கௌதம் கையை பிடித்து கேட்டாள். கௌதம், பரவாயில்லை, சின்ன கீறல் தான். அவள் பதறி, நான் டாமிக்கு எல்லா ஊசியும் போட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எதுக்கும் வாங்க, பக்கத்தில் இருக்கும் நர்சிங் ஹோமில் ஒரு டிடி போட்டுக்கோங்க. கௌதம், இல்லை, பெரிய காயமில்லை, நான் பார்த்துக்கிறேன். அவள் கெஞ்சலாக, சார், எனக்காக வாங்க ப்ளீஸ் என்று அவனை கையை பிடித்து அழைத்து சென்று ஊசி போட்டு, சாரி, உங்கள் பேர் என்ன? கௌதம், மணிகண்டன். அவள், சாரி மிஸ்டர் மணிகண்டன் என்று அவனுடைய கையை பிடித்து தடவி, பயந்துக்காதீங்க, சின்ன காயம்தான், டேக்கர் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கார் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். கௌதம் தன்னுடைய கையை தடவி கொண்டே திரும்ப அங்கு ஒரு பேராபத்து பெருமூச்சு விட்டு காத்திருந்தது. பவி. கௌதம் கோபத்தில் முகம் சிவந்து நின்று கொண்டிருக்கும் பவித்ராவை நெருங்கி, பவி என்க. அவளோ கண்களை மூடிக்கொண்டு, மிஸ்டர் மணிகண்டன், உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேன், கிளம்புங்க. கௌதம், இல்லை பவி, எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. பவித்ரா, அதுதான் தெரியுமே, அதனால தான் வயசு பெண்களை காப்பாற்றி உதவும் வேலை செய்துட்டு இருக்கீங்க. கௌதம், பவி, நான் ஒன்றுமே பண்ணலை. பவித்ரா, பார்த்தேனே, கையை பிடிச்சி தடவி அழைச்சிக்கிட்டு போனதே. கௌதம், பவித்ரா, எனக்கு தான் கொஞ்சம் குழப்பமாகிடுச்சு, என்னுடன் வந்தீங்களா இல்லை வேறு பொம்பளையுடன் வந்தீங்களான்னு. புருஷனா நடித்தா கூட அந்த பாத்திரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டாம். கௌதம் குழப்பமாக முகத்தை வைத்து கொண்டு, எந்த பாத்திரம்? பவி, நீ பார்த்தது எதுவும் உண்மையில்லை. பவித்ரா, என்னுடைய நாய்க்குட்டிக்கு கட்டு போட்டு அதை காப்பகத்தில் ஒப்படைக்க சொல்லியாச்சு, எனக்கு அவசரமாக வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் சார் என்று முன்னே நடந்தவள் திரும்ப வந்து, மணிகண்டன் சார். கௌதம் பவித்ராவின் கையை பிடித்து கொண்டு, பவி, என்னையும் கூட்டிட்டு போ. நான் எப்படி போவேன்? பவித்ரா ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டு, அந்த பொம்பளைக்கிட்ட லிஃப்ட் கேட்டு இருக்கலாமே. அண்ணா, நீங்கள் போங்க என்று ஆட்டோவை கிளம்ப சொல்லிவிட்டு கௌதமை விட்டு தூர சென்றாள். கௌதம் சிரித்து கொண்டான். இன்ட்ரெஸ்டிங். பவித்ரா உடையெல்லாம் இரத்தக்கரையாகிவிட இப்படியே இன்டர்வியூ போக முடியாது என்று நினைத்து கம்பெனிக்கு ஃபோன் செய்தாள். சார், இன்னைக்கு என்னால் இன்டர்வியூ நேரத்துக்கு அட்டன் பண்ண முடியலை, மன்னிச்சிடுங்க. மேனேஜர், ஏம்மா, ஒரு இன்டர்வியூக்கே இப்படி கவனம் இல்லாமல் நடந்துக்கிறீங்கன்னா உங்கள் ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் பற்றி கேள்வி எழுகிறதே. பவித்ரா, சாரி சார், ஒரு சின்ன விபத்து, என்னால் சரியான நேரத்துக்கு வர முடியலை, மன்னிச்சிடுங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சார், ப்ளீஸ். மேலிடத்தில் பேசிட்டு தான் சொல்ல முடியும், என்னால் முடிந்தால் 1 மணி நேரத்தில் கூப்பிடுறேன், இல்லைன்னா சாரி. பவித்ரா, ப்ளீஸ், தேங்க்யூ சார் என்று ஃபோனை வைத்தாள். உன்னை எந்த நேரத்தில் பார்த்தேனோ எனக்கு எதுவும் நல்லதாகவே நடக்கலை. ஆட்டோக்காரன், மேடம், ஒன்றுமில்லை, நீங்கள் போங்க அண்ணா. பவித்ரா, டேய், கொஞ்சம் நல்ல கம்பெனி எதிர்பார்த்த சம்பளம் கொடுப்பாங்கன்னு நினச்சேனே, இன்றைக்கி மட்டும் அவங்க என்னை கூப்பிடலைனா மகனே, உனக்கு என்னுடைய கையால் தான் சாவு. ஆட்டோக்காரன் பவித்ரா புலம்புவதை பார்த்து, என்னாச்சு மேடம்? இன்றைக்கி இன்டர்வியூவுக்கு கிளம்பினேனா ஒரு வீணா போனவன் எதிரில் வந்தான், அவனிடம் சண்டை போட்டு கிளம்பினேனா, அப்புறம் நாய்க்குட்டி என்ன பாவம் பண்ணுச்சு, அவனால் தான் அடிபட்டுச்சு. ஆட்டோக்காரன், ஏன் மேடம், நாய்க்குட்டி மேல் வண்டி எதுவும் விட்டுட்டாரா? இல்லை. அப்புறம் ஏன் மேடம் அவரை குறை சொல்லுறீங்க? நான் அவன் முகத்தில் விழிக்காமல் இருந்திருந்தா நாய்க்குட்டிக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. லாஜிக்கே இல்லை, எனக்கு அவனை பிடிக்காது, அதனால் இந்த விஷயத்தில் லாஜிக் பார்க்க முடியாது. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் BA இங்கிலீஷ். ஆனால் அவன் 11வது. இந்த காலத்தில் கூட படிப்பறிவு ஏறாமல் ஒருத்தன்.
குடும்ப சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்கு இல்லையா? இருந்தது. படிச்சிங்க இல்லை? ஆட்டோக்காரன் அமைதியானான். இந்த பொண்ணுக்கு அந்த ஆள் மேல் கடுப்பு. அதை இப்படி காட்டிட்டு இருக்கு என்று நினைத்து கொண்டான். கௌதம் நலன் ரூமுக்கு வந்தான். நலன் 2 நாள் நிம்மதியாக இருந்தேன். கௌதம் என்னடா இப்படி சொல்லற? நீ சொல்வதை பார்த்தால் என்னாலே தான் உன்னுடைய நிம்மதியெல்லாம் போச்சுன்னு சொல்லாமல் சொல்வது போல இருக்கு. நலன் சந்தேகமே இல்லை, நிஜமாவே உன்னால தான் நிம்மதி போச்சு. இப்போ எதுக்கு வந்த? கௌதம் கொலை செய்ய போனாலும் இந்த நண்பன் துணை வேண்டும்டா. நலன் முடிஞ்சது. ஏன்டா உன்னோட வாயில் நல்ல வார்த்தையே வராதா? கொலைகிலேன்னுட்டு கௌதம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நல்ல வார்த்தைன்னா இதெல்லாம் தான் வருது என்று பெரிய பட்டியலிட்டான். நலன் காதை மூடிக்கொண்டு போதும் போதும், உங்ககிட்ட நல்ல வார்த்தை கேட்டேன் பாரு, என்ன காலில் போடுவதாலே அடிச்சுக்கணும். கௌதம் மச்சி அது செருப்பு மச்சி. ஏன் மச்சி காதை மூடிக்கிற? நான் சொன்ன வார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தையா மச்சி? எல்லோரும் பேசுகிறானுங்கடா. நான் காதால் கேட்ட வார்த்தை மச்சி. நலன் கடுப்பாகி வாய மூடுடா, படித்த படிப்புக்கும் பேசுகிற பேச்சும் பாரு. கெட்ட வார்த்தை இல்லையும் கேட்ட வார்த்தையும் வெக்கமா இல்லை? இதெல்லாம் நல்ல வார்த்தைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற. சென்னையில் பிறந்து வளர்ந்தேன்னா இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லபடியாக செய்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும். ஆனால் கூட படித்த ஒரே காரணத்துக்காக உன்னையும் லக்கேஜ் மாதிரி முதுகில் சுமந்துக்கிட்டே திரியிறேனே, அதுக்கு காரணம் என்ன? விதி. கௌதம் நலா 2 நாளாக என்னை மிஸ் பண்ணின காரணத்தினால் கோபத்தில் நீ அப்படி பேசிக்கிட்டே இருக்க. விடுடா, இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நலன் டேய், நான் சொல்ல வருவது புரியலையா? இல்லை நடிக்கிறியா? என்னுடைய உழைப்பில் அர்ப்பணிப்பில் 1% இருந்தாலும் நீ பெரிய இடத்துக்கு போயிருப்ப. இப்படி தருதலையாக சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டேன். கௌதம் சோகமாக பேசு மச்சி, என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லை பாரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையாக போனேன். நலன் இடைமறித்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு யார்கிட்டையாவது விவரம் கேட்க போனியா? இல்லை இன்டர்வியூ போனியா? கௌதம் சேச்சே, அப்படியெல்லாம் பண்ணுவேனா? பவித்ராவை சைட் அடிக்க போனேன். நலன் திருந்திராதேடா. நேற்று உங்கள் அம்மா அப்பா இருந்தார்களே, அவங்கக்கிட்ட பேசிய பிறகாவது அவங்க வேதனையை புரிஞ்சுக்குவேன்னு தப்பாக நினச்சிட்டேன். கௌதம் அது நேற்றுடா. நேற்று நடந்ததை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் நிஜம். நலன் ஓவராக பேசாமல் சொல்ல வந்ததை சொல்லு. கௌதம் நடந்ததை சொல்லிவிட்டு உதவி செய்தது தப்பாடா? நல்லா நீ யாராவது வயசானவர்களுக்கு இல்லை முடியாதவர்களுக்கு உதவி செய்திட போகிற. அப்படி செய்திடக்கூடாது. ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு குட்டை சட்டை போட்டுக்கிட்டு தலையை பிரித்து போட்டுக்கிட்டு வந்தால் உதவணும். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய கொள்கையை மாற்றிக்காதே நண்பா.